பங்குச்சந்தையில் முதலீட்டாளர்களின் பங்கு மதிப்பு 7 லட்சம் கோடி ரூபாய் உயர்வு. சரிவில் இருந்த அதானி குழும பங்குகளும் ஏற்றத்துடன் நிறைவு. பும்ரா பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் ஆஸ்திரேலிய அணி திணறல். முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 67 ரன்களே எடுத்துள்ளது. இரண்டாயிரத்து 25ஆம் ஆண்டுக்கான பொது விடுமுறை நாட்கள் பட்டியல் வெளியீடு. அரசாணை பிறப்பித்தது தமிழக அரசு. நெசவாளர்களுக்கு தமிழக அரசு தொழில் வரி விதிக்க முற்படுவதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கரிகள் உள்ள பகுதிகளை கணக்கீடு செய்யும் பணிகளை நிறுத்தவும் வலியுறுத்தல். தரங்கம்பாடி அருகே பனங்குடியில் உள்ள சீதளாதேவி மாரியம்மன் ஆலயத்தில் ரஷ்யா, கஜகஸ்தான் நாடுகளைச் சேர்ந்தவர்கள் சாமி தரிசனம். தாங்கள் கொண்டு வந்த வேலுக்கு சிறப்பு பூஜைகளை செய்து பழனி முருகன் கோவிலுக்கு புறப்பட்டனர். செங்கல்பட்டு காட்டாங்குளத்தூர் அருகே வயல்வெளிக்குள் நுழைந்த முதலை. வண்டலூர் உயிரியல் பூங்காவிலிருந்து தப்பித்து வந்ததா என வனத்துறையினர் விசாரணை. வீட்டு வேலை செய்து பெற்றோர் படிக்க அனுப்பும் நிலையில் அடிதடியில் ஈடுபடும் கல்லூரி மாணவர்கள். சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. ரஜினிகாந்துடனான சந்திப்பு அரசியல்தான் என்று புதிய தலைமுறைக்கு சீமான் பேட்டி. திமுகவை எதிர்த்தாலே சங்கி என கூறுவதாகவும் பதில். திமுகவை எதிர்த்தாலே சங்கின்னா எப்படி இது சொல்றது? அப்ப பெருமையா நாங்க சங்கிங்கிறத ஏற்கத்தான் வேணும். சங்கின்னா நண்பன்னா பொருள் இருக்கு. பட்டாபிராமில் 330 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய டைடல் பூங்காவை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். 6000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தகவல். சென்னையில் ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலுக்காக திருமாவளவன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டபோது ஸ்பீக்கருக்கான மின் இணைப்பு துண்டிப்பு. தொழிற்சங்க நிர்வாகிகள் கோஷமிட்டு பிரச்சினை எழுப்பியதால் சலசலப்பு. நியாய விலைக் கடைகளில் துவரம் பருப்புக்கு தட்டுப்பாடு என குற்றச்சாட்டு. வெள்ளிச்சந்தையில் விலை உயர தமிழக அரசே துணை போகிறதா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்க திமுக அரசு தவறிவிட்டது. நீலகிரியில் பள்ளி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை குறிப்பிட்டு டிடிவி தினகரன் கண்டனம். பிரேசில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பனிப்பொழிவு அதிகரிப்பு. வெண்போர்வை போர்த்தியது போல காட்சியளிப்பதை கண்டுகளிக்கும் சுற்றுலா பயணிகள். ஏ.ஆர். ரஹ்மான் குறித்து வதந்தி பரப்புவது கவலையளிப்பதாக அவரது மகன் ஏ.ஆர். அமீன் வேதனை. தவறான தகவல்களை பரப்புவதை ஊக்குவிக்க வேண்டாம் எனவும் வேண்டுகோள்.